எல்லாம் வல்ல இறைவனை வணங்கிக் கொண்டு சேலத்திலிருந்து அஸ்ரோ செல்வா உங்களை இந்த பதிவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதிவு லக்ன சாரமும் ஒட்டுமொத்த பலன்களும் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் தான் பிறக்கும் பொழுது தன்னுடைய பழைய கர்ம வினைப்பதிவுகளை எந்த வகையில் கொண்டிருக்கிறது என்பதன் அடிப்படையில் ஒரு குழந்தை தனது வாழ்நாளில் வளர வளர அந்தந்த கால சூழ்நிலையில், அதாவது தசாபுத்தி அமைப்புகளுக்கு ஏற்ப தன்னுடைய கர்மப்பதிவின் அடிப்படையில் சுக துக்கங்களை மற்றும் மேன்மைகளை அடைகிறது என்பது நம்முடைய ஜோதிடத்தின் சுருக்கமான ஒரு கருத்து. இதனை ஒருவர் பிறந்த லக்னம், அந்த லக்னம் அமர்ந்த பாதம், அதை தான் நம்ம சாரம் என்று சொல்கிறோம். அதன் அடிப்படையில் ஏனைய 11 பாவங்கள் வாயிலாக அவர் எது போன்ற கர்ம வினையை அனுபவிக்க இருக்கிறார் என்பதை ரொம்ப ரொம்ப சுருக்கமாக, எந்த ஒரு கிரகங்களின் பார்வைகள், இணைவுகள், சேர்க்கைகள் அல்லது தொடர்புகள் எதையுமே பார்க்காமல் இந்த லக்னம் அமர்ந்த சாரம் என்ற ஒரே தன்மையை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த ஜாதகர் என்ன வினைப்பதிவுகளை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை மிக மிக எளிமையாக கண்டு உணர்ந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் விளக்க இருக்கிறோம். எனக்கு தெரிந்ததை இதில் சொல்கிறேன். பொருந்தி வருபவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். தொடர்ந்து பார்ப்போம் நண்பர்களே. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் லக்னம் ராசி என்ற இரு மைய கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒரு ஜாதகரின் உணர்வுகள், மனம் சார்ந்த விஷயங்கள், உடல் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே கணக்கிடுவதற்கு ராசிகளை மையப்படுத்தியும் அந்த நபரின் செயல்பாடுகளும் வாழ்க்கை பாதைகளும் வாழ்க்கை பயணங்களும் எதை நோக்கி இருக்கின்றது, எதன் அடிப்படையில் அவரது ஆன்மா பயணிக்கிறது என்பதை லக்னத்தின் அடிப்படையிலும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். லக்னமும் ராசியும் ஒரு ஜாதகரின் 2 கண்கள் போன்றது. அந்த 2 கண்களில் ஒரு கண் பழுதானாலும் நிம்மதி இழந்து ஏதேனும் குறையோடு இருக்கக்கூடிய நிலையில் வாழ்கிறார் என்ற தன்மையின் அடிப்படையில் ஒருவருக்கு ராசி லக்னம் இரண்டுமே நல்ல ஒரு நிலையில் இருக்க வேண்டும். லக்னம் என்பதை பிரதானமாக வைத்துக்கொண்டு ஏனைய பாவங்களை கணக்கீடு செய்கிறோம். இந்த லக்னம் என்பது ஏதேனும் ஒரு பாதத்தில், குறிப்பாக ஒரு நட்சத்திர பாதத்தில் அமைந்திருக்கும். ஒரு ராசியில் 9 பாதங்கள் இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த 9 பாதங்களில் ஏதேனும் ஒரு பாதத்தில், ஏதேனும் ஒரு பாகையில் மட்டுமே லக்ன புள்ளி என்பது அமையும். இந்த லக்ன புள்ளி ஒருவர் பிறக்கும் பொழுது காலை சூரிய உதயத்திலிருந்து கணக்கிட்டு அவர் எந்த நேரத்தில் பிறந்திருக்கிறாரோ 2 மணி நேரமாக கூட்டிக் கொண்டு வந்து அந்த 2 மணி நேரத்தில் எந்த ராசி பொருந்தி வருகிறது, அந்த ராசிக்குள் எந்த பாதத்தில் லக்னம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் கணக்கீடு செய்து அதன் அடிப்படையில் லக்னத்தை கண்டுபிடிக்கிறோம். அந்த லக்னத்தின் தன்மையை வைத்துக்கொண்டு அந்த ஜாதகரின் குணம் என்ன, அந்த ஜாதகரின் புகழ் என்ன, பாரம்பரியம் என்ன, அவரின் நிறம் என்ன, உயரம் என்ன, எதை விரும்புவார், அவரின் கொள்கை என்ன, அப்படி என்று பல்வேறு விதமான செய்திகளை எல்லாம் அந்த லக்னத்தை கொண்டு ஆய்வுகளை வெளிப்படுத்துகிறோம். இதுதான் ஜோதிடத்துடைய ஒரு ஃபண்டமெண்டல். அப்போ இந்த ஃபண்டமெண்டல் அப்படிங்கிறதுல இந்த லக்ன புள்ளி, அதாவது இந்த லக்னம் என்ற சாரம் என்ன தன்மைகள் எல்லாம் அந்த ஜாதகருக்கு அப்படி ஒரு வினாடியில் உணர்த்துகிறது என்பதை தான் இந்த பதிவில் பார்க்குறோம். இது கிரகங்கள் எதையுமே நம்ம தொடர்பு கொள்ளாமல் உணர்ந்து கொள்வதற்காக இப்படியும் ஒரு முறையை பார்க்கலாம் என்று தான் நான் இதில் சொல்கிறேன். இது மட்டுமே ஒரு ஜாதகத்திற்கான பலன் பார்க்கும் முறை அல்ல. ஏன்னா நிறைய பேர் கமெண்டில் வந்து சொல்லுவாங்க, இதுதான் இப்போ ஜாதக பலன் சொல்கிற முறையா, இதை தவிர தெரியாதா, வேறு எதுலேயும் சொல்ல முடியாதா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது இதுதான் அந்த முறையின் மட்டும் கிடையாது, இதுவும் ஒரு முறை எளிமையாக தெரிந்து கொள்வதற்கு. நான் ஏற்கனவே நம்முடைய பழைய பதிவுகள்லாம் சொல்லியிருக்கேன். ஜோதிடம் என்பது 108 வாயிற்படிகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மாளிகை. அந்த மாளிகை என்பது 108 என்ட்ரன்ஸ் இருக்குது.
108 என்ட்ரன்ஸில் எதுக்குள்ள வேணாலும் போய் அந்த மாளிகையின் உட்பகுதியான பிரகாரத்தை உங்களால் அடைய முடியும், பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போலத்தான் பல வழிகள் ஒரு ஜாதகருக்கு பலன் வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்படித்தான் ஒரு ஜாதகருக்கு பலன் சொல்ல வேண்டும், இந்த முறையில் மட்டும்தான் பலன் சொல்ல முடியும், இந்த முறை மட்டும்தான் சிறந்தது அப்படிங்கிறது கிடையாது. பல முறைகளில் பலன் சொல்ல முடியும். இதில் ஒவ்வொரு நிலைகளையும் அறிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேவைக்காக ஒரு ஜாதகத்திற்கு இந்த ஜாதகம் தன் கண்மைவினையின் அடிப்படையில் என்ன பலன்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஜாதகருக்கு கொடுக்க இருக்கிறது என்பதை பார்த்தவுடன் உணர்ந்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிம்பிளான ஒரு முறை. அப்படி பார்க்கும் பொழுது இதில் நான் ஒரு உதாரணமாக ஒரு சிம்ம லக்னத்திற்கான பதிவை கொடுக்கிறேன். இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்த இந்த ஜாதகர் பூரம் 2 என்ற நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கிறார். இங்க பாருங்க, ராசியை கொடுத்திருக்கிறேன், நவாம்சத்தையும் உங்கள் புரிதலுக்காக கொடுத்திருக்கிறேன். இந்த லக்னம் சிம்மத்தில் பிறந்த இந்த ஜாதகர் பூரம் என்ற 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கும் பொழுது இந்த பூரம் என்ற 2ஆம் பாதம் அந்த ராசிக்கு 6ஆம் பாதமாக இருப்பதால், அதாவது இதை நீங்கள் நட்சத்திரத்தின் தாரா பலனுக்கும் சிறிதளவு ஏற்றுக்கொள்ளலாம். சிறிதளவு தான். அதாவது ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள உப விதிகள் எதுவுமே முக்கிய விதிகளோடு இணைத்து கொண்டு பலன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத எப்போவுமே வச்சுக்கணும். உப விதிகள் என்பது அட்டாச்மெண்ட் மட்டும்தான். அப்போது 6ஆம் பாதம் என்பது தாரை அடிப்படையில் ஒரு சுபத்தாரை என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே ஒரு சுபத்தாரையில் தான் லக்கண புள்ளி இருக்குது. ஓகே, ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்கு வந்துடுது. இந்த 6ஆம் பாதம் என்று சொல்லக்கூடிய சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய பூரம் 2வது பாதம் நவாம்சத்தில் கன்னி ராசிக்கு உள்ளடக்கியதாக இருக்கும். அதாவது நவாம்சத்தில் கன்னி ராசியை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அந்த ராசி புதனுடைய வீடாக இருக்கிறது. ஆகவே இங்கே பூரம் நட்சத்திரத்தின் அதிபதியான சுக்கிரனும் அங்கே 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய நவாம்சத்தில் 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியின் அதிபதியுமான புதனும் இணைந்து சுக்கிரன் புதன் இணைவின் காரணமாக இவர் அழகு, கலை இவைகளை நல்ல அறிவுத்திறனோடு வெளிப்படுத்தக்கூடியவர், உணர்ந்து கொள்ளக்கூடியவர், அதனை நோக்கி செல்லக்கூடியவர், அதனை எல்லாம் தனது வாழ்நாளில் ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்தக்கூடியவர் என்பதை இது அப்படியே விளக்கு சொல்லுது. பார்த்த உடனே சொல்லுது. லக்கண புள்ளி இங்கே பூரம் 2ல் அமர்ந்த உடனேயே இந்த பூரம் 2 என்பது புதனுடைய வீடான 6ஆம் வீட்டிற்கு தொடர்புகளை ஏற்படுத்தி உள்ளது என்பது கண்கூடாக தெரிகிறது. ஆகவே இங்கே லக்னம் என்பது பூரம் 2 என்ற சிம்ம ராசியில் 6ஆம் பாதமாக நவாம்சத்தில் கன்னி ராசியில் இருக்கிறது. இந்த புதன் இந்த ஜாதகருக்கு, அதாவது சிம்ம லக்ன ஜாதகருக்கு 2க்கும் 11க்கும் உரிய அதிபதி இந்த புதன். அந்த புதன் 6ஆம் வீட்டுக்கு மட்டுமல்ல புதன் வீட்டிற்கும் ஆதிபத்தியம் கொண்டுள்ளார். இப்போ இதனுடைய லக்னத்திற்கான பலன் என்று சொல்லும் பொழுது இந்த லக்ன புள்ளியின் இந்த நிலை காரணமாக லக்ன அமைந்த பாதம் சாரம் எப்படி வேணாலும் சொல்லலாங்க. இதை சாரம்னு சொல்லலாம், லக்னம் அமைந்த பாதம்னு சொல்லலாம், லக்ன புள்ளின்னு சொல்லலாம், லக்னம் அமர்ந்த சாரம்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். இதன் காரணமாக இதை 1ஆம் எண்ணாக எடுத்துக்கொண்டு ராசியில் உள்ள லக்னத்தை 1ஆம் எண்ணாக எடுத்துக்கொண்டு இந்த சாரம் என்பது இங்கே நவாம்சத்தில் 6வது வீடாக இருக்கிறபடியால் 1 6 என்ற தன்மையில் எடுத்துக்கொண்டு பாருங்க, இங்கே கொடுத்துருக்கேன். 1 6 என்ற தன்மையில் எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது ஜாதகருக்கு அதை பலனாக பல பலன்களை சொல்லலாம். எங்கப்பட்ட பலனை நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் உங்கள் புரிதலுக்காக ஒரு சில பாயிண்ட்டை மட்டும் ஒவ்வொரு பாவத்திற்கும் நான் சொல்லிட்டு வரேன். இப்போது ஜாதகருக்கு இங்கே 6 இண்டிகேட் பண்ணுறதுனால ஜாதகருக்கு நோய், கடன், எதிரிகள் இருப்பார்கள் அப்படிங்கிறது டக்குன்னு நம்ம மைண்டுக்கு வந்துடணும். சரிங்க, அந்த 6ங்கிறது என்ன வீடுங்க, என்ன கிரகம்? புதன்.
புதன் அப்படின்னாவே ஒன்றுக்கும் மேற்பட்ட தன்மைகளை கொண்டவர் அப்படிங்கும்போது, அப்போ இவருடைய கடனாகட்டும், இவருடைய நோய்களாகட்டும், அல்லது இவருக்கான எதிரிகளாகட்டும், ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள். அதே சமயம் இவருடைய எதிரிகளும் புத்திசாலிகளாக இருப்பார்கள். இவருடைய எதிரிகள் இவருக்கு அதாவது அறிவு சார்ந்தவர்களாகத்தான் இருப்பாங்க. அதாவது யாரெல்லாம் அறிவு சார்ந்தவர்களாக ஒரு படித்த தரமான நபர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம்தான் இவர் எதிரியாக கருதுவார். இவருக்கு இணையாக இவருக்கு இணையாக இருக்கக்கூடியவர்களை எதிரியாக கருதுவார். இவருக்கு இணையாக இருப்பவர்கள் தான் இவருக்கு எதிரியாக வர முடியும் என்றெல்லாம் அதை பலனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் கடன் வாங்குகிறார் என்றால் ஒன்றுக்கும் மேற்பட்ட கடனை வாங்குவார். ஒன்றுக்கும் மேற்பட்ட கடனை வாங்குவார் அப்படின்னு சொல்லணும். அதே போல் 1, 6 என்ற தொடர்பில் இங்கே இருக்கும் காரணத்தினால கடன் என்பது எளிமையாக கிடைக்கும் இவருக்கு. கடன் 1, 6ஓட தொடர்பு வரும் பொழுது கடன் இவருக்கு கேட்டால் கிடைக்கும், சிரமம் இல்லாமல் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கணும். அதே போல் இந்த நிலையில் கிரகங்கள் என்று பார்க்கும் பொழுது நல்ல சுபகிரக தொடர்புலாம் லக்னத்திற்கோ அல்லது இந்த 6ஆம் இடத்திற்கோ, இப்போ நவாம்சத்தில் 6ஆம் வீட்டிலேயே சுப கிரகங்களும் ஏதேனும் இருக்கும் பொழுது இவருக்கான இந்த நிலை என்பது சுப செலவுகள், சுப விரயங்கள், விரயங்கள்னு சொல்லக்கூடாது, சுப கடன்கள், அந்த எதிரிகள் மூலமான சில சுபத்துவங்கள் ஏற்பட்டு கொள்வது அல்லது ஏற்படுத்தி கொள்வது அப்படிங்கிற மாதிரியான புரிதல் நமக்கு இங்கே பார்க்கணும். இதை சார்ந்து 1, 6 என்ற இணைவை வைத்து கொண்டு 2 பாவ காரகத்துவங்கள், 2 கிரகங்களின் காரகத்துவங்கள் அனைத்தையுமே இணைத்து பொருத்தி பார்க்கும் பொழுது இந்த ஜாதகரின் குணம் என்பது இதையெல்லாம் சார்ந்ததாக இருக்கும். அதாவது சுக்கிரனுடைய குணம் வரும், சிம்மம் என்ற சூரியனின் அந்த ஆளுமை, அதிகாரம், கோபம், அடக்குமுறை இதுவும் அவருடைய குணத்தோடு ஒத்திருக்கும். அதே நேரத்தில் 6ஆம் இடம் என்ற புதனின் நுண்ணறிவு, புத்திசாலித்தனம், தகுந்த நேரத்தில் தன்னை எப்படி வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு முன்னெச்சரிக்கை, அறிவு சார்ந்த முன்னெச்சரிக்கை அனைத்துமே இவருக்கு இருக்கும் என்ற தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவம் என்பது ஜாதகருக்கு அஸ்தம் 3 என்ற பாதத்தில் வருகிறது. அதாவது கன்னி ராசியில் 6ஆம் பாதம் புஷ்கரநவம்ச பாதமாகவும் இருக்கிறது என்பதையும் சைமல்டேனியஸாக பார்த்த உடனே தெரிஞ்சுக்கணும். புஷ்கரநவம்ச பாதம் என்பது மேலும் சில சிறப்புகளை ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே உபவிதிகள். ஜோதிடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள உபவிதிகள் அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அல்லது நெகட்டிவான அம்சங்கள் என்று சொல்லக்கூடிய முடக்கு, திதிசூனியம் இது போன்று இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, முழுமையான ஒரு நல்ல விஷயத்தை ஜாதகருக்கு மாற்றி அமைப்பதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது. அதாவது சுபம் கொடுக்கக்கூடிய, மேலும் சுபத்தை வழங்கக்கூடிய, நல்லதை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரு சப்போர்ட் செய்யட்டா அப்படிங்கிற பட்சத்தில் தூரம் இருந்து தான் அவர்கள் உதவ முடியும். கெடுதல் கொடுக்கக்கூடிய காரணிகள் அடங்கிய உபவிதிகள் ஏதாவது இருந்தாலும் நான் கெடுப்பதற்கு உன்னை தயாராக இருக்கிறேன், நீ விழிப்புணர்வோடு செயல்படு என்ற ஒரு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய அளவில் செயல்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் மெயினான விதிகளை மாற்றி அமைக்கக்கூடிய அளவிற்கு யாருக்கும் அதிகாரம் அங்கே இல்லை என்பதையும் எப்பவுமே மைண்டுக்குள்ளே வச்சுக்கணும். இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு சாரம், லக்னத்தின் சாரத்தின் அடிப்படையில் எப்படி பார்த்துட்டு அப்படியே மேலோட்டமாக உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான அதற்கான முக்கிய பதிவு தான் இந்த பதிவுங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாதம் அப்படிங்கிறது அஸ்தம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது இது சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரனுடைய 3ஆம் பாதம் என்பது நவாம்சத்தில் மிதுன ராசியில் வருங்க. அப்போ இங்கே மிதுன ராசி 3ஆம் பாதம். அப்போ இங்கே 3ஆம் பாதம் வர்றதுனால இந்த 2ஆம் பாவம் என்பது சிம்ம லக்னத்தின் 2ஆம் பாவம் என்பது நவாம்சத்தில் 3ஆக கனெக்ட் ஆகுது. எதையின் அடிப்படையில்? அந்த சாரத்தின் அடிப்படையில், பாவத்தின் சாரத்தின் அடிப்படையில் 3ஆம் இடத்திற்கு தொடர்பு வருது. எனவே இந்த ஜாதகர் இதே புதன் மேற்கூறியபடி 2க்கும் 11க்கும் அதிபதியான இந்த புதன் இங்கே தொடர்பு கொள்ளக்கூடியது என்னவோ 3ஆம் பாவத்தில் தொடர்பு கொள்கிறார். 3ஆம் பாவம் என்றாலே உங்கள் அனைவருக்கும் தெரியும், தொலை தொடர்பு திறன், எதையும் ஆர்வத்தோடு கற்கக்கூடியது, தன்னுடைய
விஷயத்தில் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதே போன்று தனக்கு தெரிந்ததை எல்லாம், ஏன்னா இங்கே 2, 3 கனெக்ட் ஆகிறதுனால வாக்கு நாள் தொலைத்தொடர்பு கொண்டவர்களாகவும் தொலைத்தொடர்பில் பிரியமுடையவர்களாகவும் தனக்கு தெரிந்ததை வார்த்தையால் பிறருக்கு எளிமையாக வெளிப்படுத்த தெரிந்தவராகும். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்டுன்னு சொல்லுவாங்க. தன்னுடைய வருமானம் குடும்பத்தை முன்னேற்றம் அடைய வைக்க தகுந்த முயற்சிகளை மேற்கொள்வார் என்பதையும் நம்ம இந்த 2, 3 கனெக்டிவிட்டியை வச்சு புரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு லக்னம் மற்றும் 2ஆம் பாவம் அந்த லக்ன சாரத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குங்கிறது ஓரளவுக்கு தெரிந்திருக்கும். இது உங்களுக்கான உதாரணத்திற்காக சில விஷயங்களை நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். இது இன்னும் மேலும் நீங்கள் இன்னும் பலன்களாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து 3ஆம் பாவம். இப்போ இந்த 3ஆம் பாவம் என்பது இந்த சிம்ம லக்னத்திற்கு இது 3ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவம் துலாம் ராசியாக வருகிறது. இந்த துலாம் ராசிக்குள் சுவாதி 4ஆம் பாதம் இவருக்கு இந்த பாவத்தின் பாதமாக அமைகிறது. இது எக்ஸாக்டாக இந்த பாதம் தானா, எக்ஸாக்டாக இது தானா அப்படிங்கிறதுலையும் சில வேரியபிள்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. ஏன்னா ஒரு பாவம் என்பது துவக்கம் என்பது டிகிரி வைஸ் நிறைய கால்குலேஷன் இருக்குது, அதற்கான கணித முறைகள் இருக்குது. நாம் பார்த்துட்டு எப்படி ஒரு தோராயமாக இந்த பாவங்கள் எல்லாம் வெளிப்படையான பலன்களை இவருக்கு கொடுக்க இருக்கிறது என்பதை ஷார்ட்கட்டாக புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை சொல்லிட்டு வரோம். ஓகே, இப்போ இங்கே சுவாதி 4ங்கிறதும் புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்கிறதுங்க. இப்போ புஷ்கர நவாம்ச பாதங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டிவாக வேலை செய்யுது அப்படிங்கிறது அந்த புஷ்கர நவாம்ச பாதம் செய்யக்கூடிய வேலை. ஆகவே இவருடைய 3ஆம் இடம் எனக்கூடிய இவருடைய புதிய புதிய முயற்சிகள், தன்னுடைய எண்ணம், எழுத்து, ஆற்றல், முயற்சி, வீரம், வீரியம், மாற்று சிந்தனைகள் அனைத்தையும் தன்னுடைய 12ஆம் இடம் சார்ந்து நல்ல முறையில் நன்னடத்தையே வெளிப்படுத்த வேண்டும் என்ற கொள்கையுடன் எடுக்கும் செயல்கள் நேர்மறையாக இவருக்கு இருக்கக்கூடியதால், அதாவது நேர்மறையான சிந்தனையோடு இவர் செய்வதால் சில நேரங்களில் இவருக்கு விரயத்தை உட்படுத்தக்கூடிய நிலைமையை உண்டாக்கும். காரணம், இந்த 3ஆம் இடங்கிறது நவாம்சத்தில் 12ஆம் இடத்தோடு தொடர்பில் இருக்கிறது. அப்போ இந்த 3, 12 என்ற தொடர்பு வரதுனால இவருக்கான சில முயற்சிகளில் விரயத்தை ஏற்படுத்தினாலும் இது புஷ்கர நவாம்சத்தை உள்ளடக்கியதாக இந்த 3ஆம் இடம் இருக்கிறதுனால பெரிய அளவிற்கான விரயங்கள் ஏற்படாமல் இவருடைய இந்த விரயங்கள் என்பது பிற்கால வாழ்விற்காக ஒரு சேமிக்கக்கூடிய சுப விரயங்களாக இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மெர்ஜி பண்ணி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு 4ஆம் பாவம். இந்த 4ஆம் பாவம் என்பது விருச்சிக ராசியில் கேட்டை 1ஆம் பாதத்தில் வருகிறது. அப்போ கேட்டை 1ஆம் பாதத்தில் வரும் பொழுது இது நவாம்சத்தில் தனுசு ராசிக்கு தொடர்பு வருகிறது. தனுசு என்பவரும் குருவின் வீடு 5க்கும் 8க்கும் அதிபதியாக வருகிறார். ஆகவே 4ஆம் பாவம் என்பது 9ஆம் பாவமான இந்த நவாம்ச பாவத்திற்கு தொடர்பு ஏற்படுத்துகிறது. நவாம்சத்தில் 9ஆம் பாவத்திற்கு தொடர்பு ஏற்படுத்துகிறது. எனவே தாயார் பொது நலம் மிக்கவராகவும் தர்ம சிந்தனை கொண்டவராகவும் இருப்பார். தந்தையின் வீடு, சொத்து, புகழ், மரியாதை இவற்றையெல்லாம் ஜாதகருக்கு பெற்றுத்தரும். ஆய்வு கல்வி, ஆராய்ச்சி கல்வி இவையெல்லாம் இந்த ஜாதகருக்கு சிறப்பாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே 4ஆம் பாவம் எந்தெந்த பாவங்களோடு என்னென்ன கிரகங்களோடு தொடர்பு ஏற்படுத்துகிறதோ அதன் அடிப்படையில் ஒரு ஜாதகரை கல்விக்கான பயிற்சியில் அனுப்பும் பொழுது, அதாவது படிக்க வைக்கும்போதே கேட்பாங்க, என் பையன் எப்படி படிக்கலாம், எதை நோக்கி படிப்பான் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த பாயிண்ட்டை கவனத்தில் எடுத்துக்கணும். அப்போ அந்த 4ஆம் பாவம் எங்கே ஆரம்பிக்குது, அது எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குது, அந்த பாதம் நவாம்சத்திற்கு தொடர்பு பெற்ற பாவம் என்னவா இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அந்த கிரகம், அதோடு தொடர்பு பெற்ற கிரகங்கள் இவற்றையெல்லாம் ஆய்வு செய்யும் பொழுது அந்த ஜாதகருக்கு இந்த விதமான கல்வியின் மீது ஆர்வம் இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதை சார்ந்த கல்விக்கு அனுப்பும்போது ஒரு சிறப்பு என்பது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்து 5ஆம் பாவம். இந்த 5ஆம் பாவம் இவருக்கு ராசியில் தனுசு ராசியாக வருது. அப்போ தனுசு ராசியில் இவருக்கு 6ஆம் பாதமாக பூராடம் 2ஆம் பாதம் வருது. 2ஆம் பாதம் வருதுங்க. அப்போ பூராடம் 2ஆம் பாதங்கிறது நவாம்சத்தில் கன்னி ராசியில் வருகிறது. பூராடம் 2 கன்னி ராசியில் வருகிறது. இந்த கன்னிங்கிறதும் புதனுடைய 2 வீடுகளுக்கு புதன் அப்படி அதிபதியாக வர்றாரு. அந்த புதனுக்கு 2 வீடு இருக்குது.
அப்போ இந்த 6ஆம் வீட்டின் சார்ந்த புதனுடைய பலன்கள் இவருக்கு அங்கே அவுட்புட்டாக இருக்கும் என்ற கருத்தை கொண்டு 5ஆம் பாவம் என்பது 6ஆம் பாவத்தோடு தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது இவர் குழந்தைகளுக்காக கடன் வாங்குவார், பூர்வீகத்தில் எதிரிகள் பிரச்சனை உண்டு, குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் பிரியமுள்ளவர், இவர் பணிபுரியும் இடங்களில் தனது கற்பனையை மற்றும் பணிபுரியும் இடத்தை அதிகமாக நேசிப்பவராக இருப்பார். இவரது குலதெய்வ கோவிலில் சில பிரச்சனைகள், எதிர்ப்புகள், இவருக்கு பிடிக்காத சில நிலைகள் இருக்கும். அதேபோன்று இவர் பணிபுரியும் இடங்களில் இவருக்கான சில நல்ல ஒரு மேன்மையான, இவருக்கு அறிவுரை வழங்கக்கூடிய, இவருக்கு மனதிற்கு பிடித்த நபர்களும் உதவியாக இருப்பார்கள் அப்படிங்கிறதையும் பல விஷயங்களை இது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. இப்போ இங்கே கிரகங்கள் எதுவுமே நம்ம பார்க்கல, பாதங்களின் தொடர்பை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பாவங்கள் எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது 6ஆம் பாவம். இந்த 6ஆம் பாவம் என்பது திருவோணம் 3 என்ற பாதத்தில் அமர்கிறது. இது மகர ராசியில் 6ஆம் பாதமாக வருகிறது. இதுவும் புஷ்கர நவம்சத்தில் இருக்கிறது. எனவே இப்போ 6ஆம் பாவம் என்பது ஒரு புஷ்கர நவம்ச பாதத்திலேயே இருப்பதால், அப்போ 6ஆம் பாவம் என்ற இவர் ஏதேனும் ஒரு உத்தியோகமாக இருக்கட்டும், இவர் ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் அங்கே இவருக்கான சிறப்புகள் என்பது கண்டிப்பாக இருக்கும். ஒரு நல்ல பேர், நல்ல சிறப்பு, நல்ல உயர்வு, எங்கே போய் வேலை கேட்டாலும் உடனே இவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல், அப்படிங்கக்கூடிய ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவ நிலை எல்லாத்தையும் அந்த புஷ்கர நவம்ச பாதம் ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வேலை செஞ்சு கொடுக்கும். அப்போ இது நவாம்சத்தில் எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னா மிதுனத்தில் கனெக்ட் ஆகுது. இப்போ மிதுனத்தில் கனெக்ட் ஆகும்போது இங்கே 6, 3 என்ற நிலை இங்கே இவருக்கு வருது. அப்போ இவர் வாங்கக்கூடிய கடன், இவர் அடையக்கூடிய நோய், இவர்களுக்கான எதிரிகள் அவ்வப்பொழுது மாற்றம் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். இந்த 6ஆம் இடம் 3ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆகும்போது பொதுவாக உத்தியோக மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய உத்தியோகத்தை மாற்றிக்கொண்டே இருப்பார், அல்லது இவர் உத்தியோகத்துக்குள்ளேயே நிறைய சேஞ்சஸை செய்ய இவர் ஆசைப்படுவார். எங்கே வேலைக்கு போனாலும் அந்த இடத்த மாற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுவார், அதில் புதிய நவீனமான விஷயங்களை செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுவார். தன்னுடைய முயற்சிகள், வீரியத்தை அதன் மேலே பதிய வைப்பார். இப்படியான பல ஆர்வம் இவருக்கு போயிட்டே இருக்கும். அப்போ மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலைகளை அந்த உத்தியோகம் வாயிலாகவும் செய்வார். அதே போல இவர் பணிபுரியக்கூடிய இடங்களில் ஏராளமான மாற்றங்களை சந்திப்பவர். பல இடங்களில் தொழில் புரிந்த அனுபவங்களும் இவருக்கு இருக்கும். பல தொழில் அனுபவங்களை கையில் வைத்து உள்ளவராகவும் இவர் இருப்பார். அடுத்து 7ஆம் பாவம். இப்போ 7ஆம் பாவம் என்பது சதயம் 4ஆம் பாதத்திற்கு வருகிறது. சதயம் 4ஆம் பாதமும் புஷ்கர நவாம்ச பாதமாக இருக்கிறது. கும்பராசி. இது நவாம்சத்தில் மீனராசி இண்டிகேட் பண்ணுது. நவாம்சத்தில் மீனராசி இண்டிகேட் பண்ணுது. அப்போது 7ஆம் பாவம் என்பது 12ஆம் பாவகத்தோடு லிங்க் ஆகுது. எனவே 7ஆம் பாவம் எனும் கலத்திரம் நண்பர்கள், சமுதாய உறவுகளிடம் இருந்து பிரிந்து அல்லது விலகி செல்லவும், அவர்கள் மூலமாக பல விரயங்களை சந்திக்கவும், புதிய அனுபவங்களை பெறவும் கூடிய நிலையில் ஜாதகர் இருப்பார். அடுத்து பாருங்க 8ஆம் பாவம். இந்த 8ஆம் பாவம் ரேவதி 1வது பாதத்தில், அதாவது மீனராசியில் 6வது பாதத்தில் அமர்கிறது. இந்த மீனம் ராசியில் உள்ள 6வது பாதம் என்பது நவாம்சத்தில் தனுசு ராசியை இண்டிகேட் பண்ணும். தனுசு ராசியை இண்டிகேட் பண்ணுறதுனால 8ஆம் பாவம் என்ற இந்த ஜாதகரின் சிம்ம லக்கணத்தை கொண்ட ஜாதகருக்கு இந்த ஜாதகப்படி 8ஆம் பாவம் என்பது 5ஆம் பாவத்தோடு கனெக்ட் ஆகுது. அதாவது நவாம்ச 5ஆம் பாவத்தோடு கனெக்ட் ஆகுது. எனவே இந்த ஜாதகர் ஆழமான ரகசியங்களை மற்றும் நுண்ணறிவு கொண்டவர். இவரின் ஆசைகள், இவரின் சிந்தனைகள், இவர்கள் மனதில் உள்ளதை யாரும் அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. குலதெய்வம் சார்ந்த பிரச்சனை இருக்கும், யாரும் அறியாத பூர்வ ரகசியம் இருக்கும். இதெல்லாம் ஜாதகருக்கு பேசிக்காவே இருக்கும். அடுத்தது 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் பரணி 2ஆம் பாதத்தில், அதாவது மேசராசியில் 6வது பாதத்தில் நிற்குது. இது நவாம்சத்தில் கன்னி ராசியை இண்டிகேட் பண்ணுது. இப்போ கன்னிராசி இண்டிகேட் பண்ணும்போது இந்த 9ஆம் பாவம் என்பது இவருக்கு 6ஆம் பாவமான, அதாவது நவாம்சத்தில் 6ஆம் பாவத்தை, 6ஆம் வீட்டை இங்கே குறிக்கிறது. எனவே தந்தைக்கும் இவருக்கும் ஏதேனும் மனக்கசப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இவரது வெற்றிக்கு தந்தை மூலமாக இருப்பார், தந்தை மூல காரணமாக இருப்பார். தந்தை சார்ந்த உறவுகளில் எதிர்ப்புகளும் பகையும் இவருக்கு இணைந்தே இருக்கும்.
தந்தைக்காக கடன் வாங்கி செலவுவதில் பிரியமுள்ளவர் அல்லது கட்டாயமாக அது போன்ற நிலைகள் இவருக்கு அடிக்கடி ஏற்படும். இவரின் அதிர்ஷ்ட வாய்ப்பில் உத்தியோகம் இவருக்கு எளிமையில் அமையும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாதத்தின் தன்மையில் வெளிப்படுத்தும். அடுத்து 10ஆம் பாவம் என்பது ரோகிணி 3ஆம் பாதத்திற்கு தொடர்பாக வருகிறது. அது ரிஷபராசியில் 6ஆம் பாதமாக புஷ்கர நவாம்ச பாதமாகவும் இருக்கிறது. இது ரோகிணி 3 என்பது இங்கே நவாம்சத்தில் மிதுன ராசி இண்டிகேட் பண்ணுது. இந்த 10ஆம் பாவம் என்பது 3ஆம் பாவத்தோடு இப்போது தொடர்பில் வருகிறது. எனவே தொழில் முயற்சி, செயல் முயற்சி அதிகம் கொண்டவராகவும், செய்யும் தொழிலில் அல்லது செய்யும் செயல்களில் மாறுபட்ட சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும்படியும் இந்த ஜாதகருக்கு இருக்கும். இவர்கள் கைகள் ஏதேனும் ஒரு செயலை எப்போதும் செய்து கொண்டே இருக்கும். அதாவது தூங்கும் நேரத்தை தவிர இவர்கள் கைகளுக்கு ஓய்வுகளை கொடுக்கவே மாட்டார்கள். இன்னைக்கு இருக்கிற காலத்தில் செல்ஃபோன் எல்லார் கையிலையும் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாரும் கையில் எப்போ பார்த்தாலும் காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் கைக்கு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதில் இந்த தொடர்பு உள்ளவர்கள் இதை விட இன்னும் கூடுதலாக இருப்பாங்க. அடுத்து 11ஆம் பாவம். இந்த 11ஆம் பாவம் என்பது திருவாதிரை 4ஆம் பாதத்தோடு தொடர்பு பெறுகிறது. இது மிதுன ராசியில் 6ஆம் பாதமாக வருகிறது. இதுவும் புஷ்கர நவாம்ச பாதமாக இருக்குது. எனவே சில சிறப்புகள் கண்டிப்பாக உண்டு. எனும் பொழுது இந்த ஜாதகர் என்ன நினைத்தாலும் அந்த ஆம்பிஷன், அந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ஜாதகத்தில் உள்ள கிரகங்கள் வீற்றிருக்கக்கூடிய அதனுடைய நிலையின் தன்மையை கொண்டு இவர் கடினமாக போராடி பெறுகிறாரா அல்லது எளிமையாக பெறுகிறாரா என்ற வித்தியாசத்தை கொடுத்தாலும், ஆனால் இவர் நினைத்ததை கண்டிப்பாக ஒரு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சூழல் என்பது இவருக்கு கண்டிப்பாக இருக்கும். இது புதிய முதலீடுகளுக்கு அதிக ஆர்வம் உடையதாகவும், பயணங்கள் மீதும் உறங்குவதிலும் அதிக ஆர்வத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் பிறருக்கு சேவை செய்வதில் திருப்தி அடைபவர்களாகவும் இந்த நிலை கொண்டவர்கள் இருப்பார்கள். இறுதியாக 12ஆம் பாவத்தை பொறுத்தவரை ஆயில்யம் 1ஆம் நட்சத்திரம் தொடர்பு வருகிறது. இது கடகராசியில் 6ஆம் பாதமாக வரும். இது நவாம்சத்தில் தனுசு ராசிக்கு தொடர்பு ஏற்படுத்துகிறது. எனவே 12ஆம் பாவம் என்பது 9ஆம் இடமான, அதாவது நவாம்சத்தில் 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதால் ஆன்மீக யாத்திரைகள், ஆன்மீக பயணங்கள், புனித பயணங்கள், தர்ம காரியங்களுக்கான செலவுகள் செய்வது, சேவை நிமித்தமான விரயங்களை மேற்கொள்வது, தந்தை உறவுகள் அல்லது தந்தையிடம் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வது, இவையெல்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்கும். இது தோராயமான ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இவருக்கு இப்படியெல்லாம் இருக்கும் என்ற பொதுவான கருத்துக்களை வெளியிடுவதற்கு அல்லது தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள். இங்கே கிரகங்கள் இல்லை, வேறு எந்த ஒரு விஷயத்தையும் இங்கே நாம் பார்க்கவில்லை. இதனை கொண்டு மட்டுமே பலனை எப்படி எளிமையாக உணர்ந்து கொள்வது என்பதை இதில் நான் சொல்லியிருக்கிறேன். நன்றி நண்பர்களே. அடுத்த ஒரு சிறந்த பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம்.